ஃப்ரெண்ட்ஸ், கடைகளில் கிடைப்பது போலவே அருமையான மாம்பழ குல்ஃபி ஐஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான மாம்பழ குல்ஃபி செய்வதற்கு பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்துவிடலாம். மாம்பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துவிடலாம். மாம்பழத்தை இந்தளவு பொடியாக நறுக்கிய பின் மிக்சி ஜாரில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்து விடலாம். நாம் சிறிதளவு பாலுடன் 1 ஸ்பூன் கோதுமை மாவை கரைத்து எடுத்து விடலாம். கெட்டி இல்லாமல் கரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பதற்கு பதில் இப்படி கோதுமை மாவு அல்லது கார்ன்ஃப்ளவரை கரைத்து நாம் பாலுடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவை இந்தளவு நன்றாக கரைத்த பின் வடிகட்டி நாம் பாலுடன் சேர்த்து விடலாம். பால் இந்தளவு நன்றாக கொதித்து வரவும் கோதுமை மாவை சேர்த்து விடலாம். நாம் வடிகட்டி சேர்த்து விடலாம். நாம் கோதுமை மாவு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் கோதுமை மாவை பாலுடன் நன்றாக வேக வைத்தால்தான் நாம் குல்ஃபி ஐஸ் செய்யும் பொழுது கோதுமை வாசம் இல்லாமல் அருமையாக இருக்கும். பால் இந்த அளவு திக்கானவுடன் 1/2 கப் ஜீனி சேர்த்து விடலாம். ஜீனி நன்றாக கொதித்து வரவும் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து விடலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு முறை கொதித்து வரவும் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை சிறிதளவு தண்ணீரில் கரைத்து சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சரியாக வரும். நாம் மிக குறைவாக தண்ணீர் சேர்த்து கரைத்து விடலாம். நன்றாக கரைத்த பின் பாலுடன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கஸ்டர்ட் பவுடரை கரைத்து சேர்த்து விடலாம். நாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் கொதிவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். நாம் மிக்சியில் அரைக்கும் பொழுது சரியாக வரும். நன்றாக ஆறவும் மாம்பழத்துடன் சேர்த்து அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் நன்றாக ஆறி வந்து விட்டது. நாம் மிக்சியில் அரைத்து விடலாம். நாம் மிக்சி ஜாரில் மாம்பழத்தை சேர்த்து விடலாம். நாம் பால் மிக்ஸை சேர்த்து அரைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். நாம் குல்ஃபியில் சேர்ப்பதற்கு இந்த அளவு பாதாம் முந்திரியை பொடித்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பொடித்தால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் குல்ஃபி ஊற்றி வைப்பதற்கு நம்மிடம் உள்ள டம்ளர் கிண்ணங்களை எடுத்து விடலாம். குல்ஃபி மிக்ஸை ஊற்றுவதற்கு முன்பு சிறிதளவு நட்ஸை போட்டு விடலாம். நாம் மிக்சியில் அடித்து வைத்துள்ள மாம்பழ குல்ஃபி மிக்ஸை ஊற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு ஊற்றினாலே சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 லிட்டர் பாலிற்கு 7 குல்ஃபி ஐஸ் வரும். நாம் குல்ஃபி மிக்ஸை டம்ளரில் ஊற்றிய பின் பாலித்தீன் கவரால் மூடிவிடலாம். நாம் பாலித்தீன் சீட் அல்லது அலுமினியம் ஃபாயில் போட்டு நன்றாக கெட்டிவிடலாம். நாம் பாலித்தீன் கவரால் டைட்டாக கெட்டிய பின் நடுவே சிறிய ஓட்டை போட்டு விடலாம். நாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை சொருகுவதற்கு சிறிய ஓட்டை போட்டு விடலாம். நாம் நடுவே ஓட்டை போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வைத்து விடலாம். நாம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வைத்த பின் ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி நேரம் ஆகிவிட்டது. குல்ஃபி ஐஸ் அருமையாக ரெடி. நாம் 2 நிமிடம் தண்ணீரில் வைத்து ஐஸை எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குல்ஃபி ஐஸ் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், கடைகளில் கிடைப்பது போலவே அருமையான மாம்பழ குல்ஃபி ஐஸ் ரெடி. இதை வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தோம் என்றால் மிக ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான குல்ஃபி ஐஸை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.